அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரி வடிவமானது ஹைரோக்ளிஃபிக்னு சொல்லக்கூடிய எகிப்திய சித்திரமொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மொழி எப்படி படிக்கப்பட்டதுங்கிறத பற்றியும் அதுக்கு காரணமாக இருந்த ரொசட்டாக்கள் கண்டறியப்பட்டதை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். எகிப்திய பண்பாடை பற்றி சொல்லணும்னா ரெண்டு பண்பாடு தான். ரெண்டு வகைன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆள்பவர்கள், அவங்க அரசர்கள், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவங்க கடவுளோட தொடர்புடையவர்கள். இன்னொன்று ஆளப்பட வேண்டியவர்கள், அவங்க மக்கள், அவங்க அடிமைகளோடு தொடர்புடையவங்க. எகிப்தியர்களுடைய புராண கதை வழியாக பார்க்கும்போது எங்கிருந்த குடியேறிய மக்கள் தங்கள் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினாங்கனோ, வளமாக நாட்டை ஆண்டாங்கனோ, கடவுளோட நேரடி தொடர்பில் இருந்தாங்கனோ அவங்களுடைய நம்பிக்கை சொல்லணும். அதுக்காகவே நிறைய விடயங்களை கடவுளுக்கு ஏற்றது இல்லை கடவுளுக்காக அப்படின்னே செஞ்சுட்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த மொழி. பட வரிவில் இருக்கக்கூடிய இந்த மொழி கடவுளுக்காக பேசப்படுகின்ற மொழி அப்படிங்கிற ஒரு பலமான நம்பிக்கை அவங்க இதில் இருக்கும். டாலமி அரச குடும்பத்தை சேர்ந்த 5வது தாலமி அப்படிங்கிற ஒருத்தர் தன் நாட்டு மக்களுக்கு அவர் செஞ்ச நன்மைகளை பற்றி அப்போ இருந்த மத குருமார்கள் ஒரு கல்வெட்டு ஒன்று பொறிச்சாங்க. அந்த கல்வெட்டு தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கிற இந்த கல்வெட்டு. எகிப்தில் நைல் பள்ளத்தாக்கு வழியாக இருக்கக்கூடிய ரொசட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சனால இதுக்கு ரொசட்டா கல்வெட்டு அப்படின்னு பேர் வந்துருச்சு. இந்த கல்வெட்டில் ஒரே செய்தியை 3 மொழிகளில் பொறிக்கப்பட்டது. அதில் முதல்ல இருக்கக்கூடியது அரச கடவுள்களோட மொழியான ஹைரோக்ளிபிக்னு சொல்லக்கூடிய சித்திர வரி வடிவம் முதல்ல இருக்கக்கூடியது. மற்ற 2 மொழிகளும் அரசு மொழிகள் மற்றும் உயர்குடி மக்கள் பேசக்கூடிய டெமோட்டிக் மற்றும் பண்டைய கிரேக் மொழிகளும் பொறிச்சு வச்சாங்க. இந்த கல் கிமு 196 வாக்கில் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் இந்த கல்வெட்டு 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு கோட்டை கட்டும்போது அந்த கோட்டை தூணில் இதை இணைச்சி வச்சாங்க. பின்னாடி நாடு பிடிக்கும் போட்டியில் பல ஐரோப்பிய நாடுகள் போட்டி போடும்போது 1799 நெப்போலியன் போனபார்ட் அவர் பிரெஞ்சு படைகள் எகிப்தை பிடிச்சாங்க. அப்போ அந்த கோட்டையை எடுத்து கட்டும்போது, அதாவது புனரமைக்கும் போது அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த கல்வெட்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியலை. பின்னாடி சில 10 ஆண்டுகள் கழித்து ஃப்ரெஞ்சு வரலாற்று ஆய்வாளரும் மொழியியல் அறிஞருமான ஜீன் ஃப்ரான்காய்ஸ் சாம்போலியன் அப்படிங்கிறவர் தான் அதை படித்து சொன்னார். அவர் ஒரு பிரெஞ்சு ஆய்வாளர். அவருக்கு கிரேக்க மொழியும் டொமாட்டிக் மொழி தோன்றலான காப்டிக் மொழியும் தெளிவாக தெரிஞ்சது. இந்த 2 மொழிகளை வச்சு தான் 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சித்திர மொழி வடிவத்தை படித்து சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பழமையான மொழிகள்னு சொல்லக்கூடிய சுமேரிய மொழி, அக்காடிய மொழி, ஈழ மொழி, இந்த மாதிரியான மெசபடோமியா மொழிகள்லையும் இதே மாதிரி தான் ஈரானில் கிடைச்ச பெகிஸ்டன் கல்வெட்டினால தான் அதை படித்து வெளியில் சொல்ல முடிஞ்சது. அசோகருடைய பக்ராம் கல்வெட்டும் இதே மாதிரி கிரேக்க அரேமிய மொழியோடு இருந்தனால தான் அதுவும் படிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்கக்கூடிய மொழி படிக்க முடியாததுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பொறிப்புகள் ஒரே மொழியில் இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய பரப்பு கொண்ட நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் தான். 13 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் உள்நாட்டில் அந்த நாகரிக பரப்புக்கு உட்பட்ட இடத்துல எடுக்கப்பட்ட எல்லா பொறிப்புகள்லையும் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே வரி வடிவத்தை கொண்டு இருக்குது. அதனால் ஒரே மொழி தான் புழங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருதுகளும் வச்சுருக்காங்க. இதனால தான் ஹரப்பா மொழியை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ அதனால் வேறு மொழி இலக்கணத்தை வச்சு அது இந்த மொழியா அந்த மொழியான்னு சொல்லி படித்து பார்த்து முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. சரி, இந்த காணொலி அவ்வளோதான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம், உறுப்பினராக கை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.